ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குக் வித் ரம்யா சேனலில் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். அதை வச்சு ஒரு முட்டை பணியாரம் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். வாங்க சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி கலக்கலான்னு பார்க்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு சின்ன கேரட் எடுத்து திருகி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் கலந்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் கலந்துக்குருவோம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், பணியாரத்துக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி கலக்கலான்னு பார்க்கலாம். ஒரு பீட்டரை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உப்பு மிளகுத்தூள் எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்தாதான் நம்மளோட பணியாரம் ப்ளஃபியாக நல்லா உப்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ். சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்சதும் எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எல்லாம் எண்ணெய் ஊற்றி காய விட்டுருவோம். முட்டையை நல்லா அடித்து எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த குழியில் ஊற்றி பணியாரம் மாதிரி சுட்டு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பணியாரம் சுடும்போது அடுப்பு சிம்மில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அப்போ தான் முட்டை நல்லா வேகும். ஊற்றி ஒன் சைடு நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன மூடியை போட்டு இப்படி மூடி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா வெந்துடும் முட்டை. முட்டை வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மெதுவாக திருப்பி போட்டுருவோம். எல்லாத்தையும் ஒரே மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்லே வச்சே வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரட் சேர்த்துருக்கோம், அதில் வெங்காயம் கேரட் எல்லாம் ஒன்றா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை ஏற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கருகிரும். சிம்லே வச்சு நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேக விட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எடுத்துடலாம். புசு புசுன்னு முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பணியாரம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். இதை ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு வீட்டில் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, திடீர்னு அம்மா பசிக்குதுன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கும் இது பிடிச்சது. கொஞ்சம் தக்காளி சாஸோட நம்ம சர்வ் பண்ணுவோம். சூடாக சர்வ் பண்ணோன்னா
கண்டிப்பாக பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்க பெல் பட்டனை ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே பார்க்க முடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.